நான் சந்தித்த சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொல்லியிருந்தார். அதாவது இந்த தேவபூமி அப்படின்னா கேரளா அப்படின்னு கேரளத்துக்காரவங்க தென்னிந்தியாலாம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த உத்தராஞ்சலில் இருக்கிறவங்க இந்த தேவபூமி, அதாவது இறைவன் வசிப்பிடம் அப்படின்னுச்சுன்னா இது இந்த உத்தராஞ்சல் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமேல அவர் சொல்லியிருந்தார், இந்த உமாதேவிங்கிறது யார், இந்த உமாதேவிக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தார். இந்த சதிதேவி, அதாவது தாட்சாயினி, தீக்குண்டலத்தில் குதித்த இடம் எந்த இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் கிடைக்கப்பெற்ற இடம் எந்த இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது கிருஷ்ண பரமாத்மா கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்த இடம், அவனுக்கு ஈமச் சடங்குகளை செய்த இடம், கர்ணனுக்கு சமாதி அமைத்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறமேல அவர் சொன்னார், இந்த கர்ண கோவில் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது சிவன் தனது கையில் இருந்த சூலாயுதத்தை நட்டு வைத்து இருக்கும் இடம் எந்த இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது அவருடைய உண்மையான சூலாயுதம் இன்று வரை இருக்கிறது என்று நம்பப்படும் இடம் எது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்புறமேல அவர் சொல்லியிருந்தார், இந்த உலகிலே உயரமான சிவதலம் எங்கே இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த உலகத்திலே உருவ வழிபாடு நடைபெறும் சிவதலம் எது தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்புறம் இந்த சக்தி ரத்துகளை பற்றியும் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் இந்த வீடியோவின் வாயிலாக நான் பதிவிறக்கம் பண்ணுறேன். அதாவது தேவபூமி, கேரளக்காரவங்க தேவபூமி அப்படின்னா கேரளம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னுச்சுன்னா, இந்த விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து வந்தார். இந்த மகாபலி கிட்ட 3 அடி மண்ணு கேட்டார். 3வது அடியாக மகாபலியினுடைய தலையில் வச்சு ஒரு அமுக்கிட்டார். அதாவது மகாபலி பூமிக்குள்ளே போயிட்டான், அந்த பூமி மேலே அவர் காலை வச்சிட்டார். அதாவது மகாபலி அரசன் மகாபலியிடம் இருந்து தானமாக பெற்ற இடம்தான் இந்த கேரள பூமி அப்படின்னு சொன்னார். அதாவது இது இந்த வாமன ரூபத்தில் தானமாக மகாபலிகிட்ட இருந்து வாங்கிட்டார். அதனால் இது விஷ்ணுவுக்கு சொந்தமான இடம், இது விஷ்ணுவினுடைய வசிப்பிடம் இந்த கேரளம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேல அவர் சொன்னார், இந்த உத்தராஞ்சல் உத்தராகண்ட் இது ஏன் தேவபூமின்னு சொல்கிறாங்க அப்படின்னுச்சுன்னா, இந்த சிவன் இவருடைய இருப்பிடம் கைலாயம், அதாவது சிவனுடைய இருப்பிடம் வசிப்பிடம் எல்லாமே கைலாயம்தான்ப்பா அப்படின்னால், இந்த கைலாயத்தில் பாதி, அதாவது ஆதி கைலாசம் நம்மக்கிட்ட இருக்குது, மற்ற கைலாசம் எல்லாமே இந்த சைனா கிட்டே இருக்குப்பா, இந்த ஆதி கைலாசத்தை நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னுச்சுன்னா இந்த உத்தராஞ்சல், அதாவது உத்தராகண்ட் வழியாக போய் தான் தரிசனம் பண்ணணும், அந்த ஆதி கைலாச உத்தராஞ்சலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது ஒவ்வொரு நிகழ்வுகளும் உத்தராஞ்சலிலே இந்த சிவமயமாகவே இருக்குப்பா அப்படின்னாரு. அதாவது சிவன் தான் எல்லா பக்கமும், அதாவது எந்த முனிவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய முனிவர்களாக இருக்கட்டும், சாதியார்களாக இருக்கட்டும், சாதுகளாக இருக்கட்டும், சன்னியாசிகளாக இருக்கட்டும், அதாவது ஆதிசங்கரர் முதற்கொண்டு இந்த சிவனை வேண்டி, சிவனிடத்திலே முக்தி வேண்டி அடைஞ்சு முக்தி பெற்ற இடங்கள் எல்லாமே அந்த உத்தராஞ்சலில் தாப்பா இருக்குது அப்படின்னாரு. இந்த பஞ்சபாண்டவர் முதற்கொண்டு அப்படின்னு சொன்னார். அதாவது ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லையும் இந்த உத்தராஞ்சலில் சிவமயமாகவே இருக்கும், அதனால தான் அதை சிவனின் இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமேலு சொன்னார், இந்த உமாதேவி யார் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த உமாதேவி யார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம் பார்க்க வேண்டியது இந்த ஆண்டாளை பற்றிப்பா அப்படின்னாரு. அதாவது இந்த ஆண்டாள் நம்ம நாச்சியார் கோதை அப்படின்றோம், இந்த 12 ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வார், அந்த திருப்பாவை,
திருமொழி, அதாவது சூடி கொடுத்த சுடர் மங்கை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னு இந்த ஆண்டாள் பெருமாளை மணக்க எண்ணி அவருக்கு பணிவிடை செய்து தவம் செய்து வந்த இடம்தான் இந்த ஆண்டாள் கோவில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் கோவில். அங்கதான் இந்த ஆண்டாள் பெருமாளை திருமணம் செய்வதற்காக தவம் இருந்து வழிபாடு செய்து பிரார்த்தித்து வந்தாள் அப்படின்னு சொன்னார். 12 ஆழ்வார்களில் ஒருவர். அதனால் தமிழக அரசும் அவருடைய நினைவாக அந்த ஆண்டாள் கோவிலின் கோபுரத்தை தனது அரசின் சின்னமாக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ இந்த உமாதேவி இவங்க யாரா அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டாள் பெருமாளை மணக்க எண்ணி தவம் இருந்தாங்க. ஆனால் இந்த உமாதேவி சிவனை மணக்க வேண்டி தவம் இருந்தவங்கப்பா அப்படின்னாரு. அதாவது ஆண்டாள் பெருமாள் கோவிலுங்களில் சிலைகளில் இருப்பாங்க, கோவில்கள்லையும் இருக்கும், அவங்களுக்குன்னு கோவில்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த உமாதேவிங்கிறவங்க சிவனை மணக்க விரும்பி தவம் இருந்தவங்க. இவங்களுக்கும் பல கோவில்கள் இருக்குது, பல கோவில்களில் சிலைகளும் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க தவம் செய்த இடம் எந்த இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது உத்தரகண்ட் மாநிலத்திலே இருக்கின்ற கர்ணப்பிரயாகை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான்ப்பா அவங்க கோவில் இருக்குது. அங்கே தான் அவங்க வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது சிவனை மணக்கிறதுக்காக தவம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாரு. இந்த கர்ணப்பிரயாகை, கர்ணன் அப்படின்னு சொன்னால் மகாபாரதம் கர்ணன். இந்த பிரயாகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதாவது பிரயாகை அப்படின்னு சொன்னால் இந்த கங்கை நதி, அதனுடைய கிளை நதிகள் 5 இருக்குது. இந்த பகிரதை, மந்தாகினி, அலக்நந்தா, பிந்தர், தோழி கங்கா அப்படின்னு ஒரு 5 கிளை நதிகள் இருக்குது. இந்த 5 கிளை நதிகளும் ஒன்று மற்றொன்றோடு சேரும் இடம்தான் பிரயாகை அப்படின்றாரு. அதாவது அந்த மாதிரி ஒரு 5 இடத்துல ஒரு நதி இன்னொரு நதியோடு சேருதுப்பா. அந்த 5 இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று தேவப்பிரயாகை, இன்னொன்று ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, நந்த பிரயாகை. இந்த 5 இடத்துல கலக்குதுப்பா. இந்த 5 இடங்களுமே புனிதமான இடங்கள் அப்படின்னாரு. அதாவது இந்த கர்ணப்பிரயாகை அப்படின்னு சொன்னால், அந்த கர்ணப்பிரயாகைங்கிற ஊரில் ஒரு பக்கம் இந்த மந்தாகினி ஆறும் பிந்திர ஆறும் ஓடுதுப்பா. அதே கர்ணப்பிரயாகங்கிற நகரத்தில் இன்னொரு புறம் என்னது அப்படின்னு சொன்னால், இந்த பிந்தர் ஆறும் அலக்நந்தா ஆறும் ஒன்று சேருதுப்பா. அதாவது 2 நதிகள் ஒன்று சேருது அங்கே 2 இடத்துல. அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் கர்ணப்பிரயாகை. அந்த கர்ணப்பிரயாகையில் தான் உமாதேவியினுடைய கோவில் இருக்குது. அங்கே தான் அவங்க சிவனை மணக்க எண்ணி தவம் இருந்து பணிவிடை செய்து அர்ச்சனை செய்து வந்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னார்.